ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 45:5ஆம் வசனம், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. இன்றைக்கு தலைப்பு என்னென்னா, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் அதிகமாக தங்களுக்காக பெரிய காரியங்களை தேடுகிறார்கள். எல்லாரும் தங்கள் விளம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, தன்னை குறித்து மற்றவர்கள் பெரிதாக பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் புகழை தேடி ஓடுகிறார்கள், பணத்தை தேடி ஓடுகிறார்கள், அநேக காரியங்களை தேடி ஓடுகிறார்கள். இன்றைக்கி நாம் நமக்காக பெரிய காரியங்களை தேடுகிறோமா, அல்லது கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய நாம் தேடுகிறோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வியோடு இன்றைக்கு நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது மக்கள் மற்றவர்களை விட தன்னை பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. பணத்தில் அவரை விட நான் இன்னும் அதிகமான சம்பாதிக்கிறவனாக இருக்கணும், புகழில் அவரை விட இன்னும் நான் உயர்வாக இருக்கணும், அல்லது எனக்கு இருக்கிற அந்தஸ்தில் அவரை விட நான் உயர்வாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். இதற்காக உலகத்தார் முயற்சி செய்கிறாங்க, ஓடுறாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாடுறோம். இங்கே பார்க்குறோம், பாரூக் என்கிறதான ஒருத்தர்கிட்ட எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. எரேமியா கீழே இருக்கிற பாரூக்கு கிட்ட சொல்கிறாரு, அப்பா, உன்னை குறித்து நான் சொல்கிறேன், நீ பெரிய காரியத்தெல்லாம் தேடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குன்னு பெரிய காரியத்தை தேடாத, உனக்குன்னு பெரிய ஆளா நீ நினைக்காத, உனக்குன்னு உலகத்தின் உடைய ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை விட்டுட்டு நீ உனக்குன்னு சில காரியங்களையும் புகழையும் காரியங்களையும் நீ தேடாத. ஏன்னா ஆண்டவருடைய தீங்கு பூமியின் மேலே வரப்போகுது, மக்கள் மேலெல்லாம் வரப்போகுது. இந்த காலத்தில் நீ புகழையும் பேரையும் தேடி வாழணும்னு சொல்லி விரும்பாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த பாரூக் என்கிற அந்த மனுஷனை எச்சரிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கும்போது மக்கள் சுயநலவாதிகளாக ஸ்தானத்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க, புகழை தேடுறாங்க, பட்டங்களை தேடுறாங்க. இதை தேடி தேடி அது பின்னால் ஓடுறாங்க. இதெல்லாம் ஆண்டவரால் நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்குற புகழ் நிலையான புகழாக இருக்கும். மனிதர்களாகிய நம்ம தேடி தேடி புகழுக்காக ஓடுவோன்னு சொன்னால் அது என்றைக்கு நிலைக்கிறதே இல்லை. மனுஷன் தன்னுடைய சுய எண்ணத்தில் வாழறதுனால தான், தன்னுடைய ஈகோவினால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியலை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் எப்படி வேணால் வாழ்வேன், எப்படி வேணால் இருப்பேன். உலகத்தான நான் சொல்ல, கிறிஸ்தவனை சொல்கிறேன். கர்த்தரை தேட மனதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு இருதயம் இல்லை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், தேவன் ஊழியக்காரனா, இதெல்லாம் பல காலம் நீடிக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் உடைப்பார், எல்லா சூழ்நிலையும் உடைக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்னாக ஒரு மனுஷன் பெருமை பாராட்ட முடியாது. பலத்தில் அவர் தான் வல்லவர், ஞானத்தில் அவர் தான் வல்லவர், செயல்களில் அவர் தான் வல்லவர், யோசனையில் அவர் தான் வல்லவர். அவருக்கு முன்னால் ஒரு மனுஷன் போய் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்று பெருசாக பேச ஒன்றுமே கிடையாது. பெருசாக பேசணுன்னா அவரை பற்றி தான் பெருசாக பேசணும், பெருசாக பேசணுடைய கிருபையை பற்றி தான் பெருசாக பேசணும், பெருசாக பேசணுன்னா அவர் நமக்கு செய்த நன்மைகளை தான் பெருசாக பேசணுமே தவிர நம்மை குறித்து பெருசாக பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லாரும் சுயத்தை தேடுகளாய் இல்லாமல் தேவனை தேடுகளாய் நம்ம மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை தேடணுமே தவிர நமக்காக பெரிய காரியங்களை தேடி என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. நம்முடைய சுயத்தை உயர்த்துறவங்களாக இருக்கக்கூடாது. உலகம் அழிக்குள்ளே வரப்போகுது, உலகம் முடிவுக்குள்ளே வரப்போகுது.
ஜனங்கள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும், அவர்கள் எல்லாம் இயேசுக்குள்ளே கொண்டு வரணும்னு பாரம் இருக்கணும், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு பாரம் இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேர் அழிவை நோக்கி போகிறாங்க, அவர்களை எல்லாம் பார்த்து நம்ம சும்மா இருக்கிறதில் அவர்களுக்கு ஜெபிக்கணும், அவர்களுக்கு இயேசுவை குறித்து நம்ம சொல்லணும். இப்போ இறைமையா சொல்ல பாருக்க பார்த்தப்பா, ஜனங்க மேலெல்லாம் ஒரு ஆபத்து வரப்போகுது, தீங்கு வரப்போகுது, அநேக போராட்டங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ உனக்கான காரியங்களை தேடிட்டு இருக்கிறது என்ன? உனக்காக பேரையும் புகழையும் நீ தேட வேண்டும் விரும்புகிறது என்ன? பாருக்கே, நீ பாரு கொஞ்சம் எவ்வளோ ஆபத்தும் மோசமான சூழ்நிலைகளும் இந்த மக்களை எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கருமையான தேவ ஜனமே, இந்த சீஷர்கள் கூட ஆண்டவரோடு கூட பூமியில் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட தர்க்கம் வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் பண்ணாங்க தெரியுமா? நம்மள யார் பெரியவனாக இருப்பான் பாருங்க. யாருக்குள்ள போட்டி? சீஷர்களுக்குள்ள போட்டி. என்ன போட்டின்னா, நமக்குள்ள யாரு பெரியவனாக இருப்பான். எவ்வளோ ஒரு 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 அற்பமான எண்ணம் பாருங்க. ஆண்டவரோடு தான் இருந்தானுங்க. அவர் சாந்த சொருபி, சாந்த தெய்வம், அன்பே வடிவான தெய்வம், பொறுமையே வடிவான தெய்வமாக அவங்களோட நடமாடினார், அவங்களோட இருந்தார். ஆனால் அவங்களோட புத்தி எப்படி போகுதுன்னா, நம்மளை யார் பெரியவனாக இருப்பான், அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்களுக்கு. மத்தேயு 18 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 24 27 வசனம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. லூக்கா 22 அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, வாக்குவாதம் உண்டாயிற்று. என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். நமக்குள்ள யார் பெரியவங்களா இருப்பாங்க? நமக்குள்ள யாரு பெரியவங்களா இருப்பாங்க? நம்மள யார் பெரிய ஆளு? இதெல்லாம் நடக்குது தானே? உலகத்தில் நடக்குதா இல்லையா? அரசியல்வாதிகள்கிட்ட நடக்குதா இல்லையா? பணக்காரங்கிட்ட நடக்குதா இல்லையா? துன்மார்க்கன் கிட்ட நடக்குதா இல்லையா? அவன் தான் பெரியவனா அந்த ஏரியாவில், நான் பெரியவனா ஆகணும், அதனால் அவனை நான் என்ன பண்ணணும்? அவனை வீழ்த்தணும், அவனை கொலை செய்யிச்சுட்டு நான் மேலே வரணுன்றான். அவனை கொலை செஞ்சு இன்னொருத்தன் மேலே வரான். இப்படி உலகம் மற்றவங்களை கீழே தள்ளி தள்ளி மேலே வர பார்க்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தில் நீ பெரியவனாக இருக்கணும்னு விரும்பினீன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ தேவனுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்கணும்னா அதுக்கு சில வழிமுறையை நான் கற்றுத்தரேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் கற்றுத்தர வழிமுறையை யார் கேட்குறாங்களோ அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க, உயர்வான இடத்துல வைக்கப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சீஷர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் பண்ணிட்டு வராங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு வராங்க. யார் பெரியவன், யார் பெரியவன்? பேதுரு சொல்லியிருப்பார், எப்பா நான் வெளிப்பாடெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு வெளிப்பாடெல்லாம் இருக்குது, நான் தான் என்ன வரணும், நான் தான் பெரியவனாக இருக்கணும். அந்திரேயா சொல்லியிருப்பார், நான் தான் முதல் சீஷன் இயேசுவுக்கு, நான் தான் பெரியவனாக இருக்கணும். யூதா சொல்லி, இல்லை என்கிட்ட தான் பணம்லாம் நான் தான் வச்சுக்கிறேன், மணி பர்ஸு மணி பேகே என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் என்னவனா இருக்கணும், பெரியவனாக இருக்கணும். யோவான் சொல்லுவார், அவங்க ஆண்டவருடைய மார்பில் நான் தான் சாஞ்சிட்டு இருக்கிறேன், அவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன், நான் தான் பெரியவனாக இருக்கணும். இவங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா யார் பெரியவன் யார் பெரியவன் வாக்குவாதம் உண்டாகுது. எனக்கு உங்களுக்குள்ள யார் பெரியவன்ற வாக்குவாதம் இருக்கா? அப்படின்னு தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சபைக்கு வரலாம், போகலாம், என்ன வேணா பண்ணலாம், சீனியாரிட்டி பார்க்குறது, நான் அவ்வளோ காலம் வரேன், நான் இப்படி அப்படி, இதெல்லாம் உலகத்தான் பண்ணுற காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு அது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தாழ்த்தும் பொழுது தான் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த இடத்துல உன்னை வைக்கப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை சுயமாய் மக்கள் தங்களை பெருமைப்படுத்திக்க விரும்புகிறாங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லித்தர பாடத்துக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளை குறித்து பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் நம்ம வாசிக்கிறப்போ 14 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 14:25. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. தடுமாறுற கொஞ்ச நாளா, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் பாருங்க, எல்லாரும் கவனிங்களா, ஒரு அழகன், ஒரு ஆண் அழகன்
பழைய ஏற்பாட்டில் இருப்பான்னு சொன்னால் ஆண் அழகன்னு சொல்கிறாங்க. இப்போ உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையில் ஒரு பழுது கூட கிடையாதான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆள், அவ்வளோ ஹேண்ட்ஸமான ஆள், அவ்வளோ அழகு. யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா? ஒன்று கண்ணு நல்லா இருந்தால் மூக்கு மட்டியாக இருக்கும், மூக்கு நல்லா இருந்தால் வாய்க்கோன்னு ஏதோ ஒன்று. எல்லாரும் அப்படியே பூரணமான அழகு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யார் இருந்ததுன்னா அப்சலோம் இருந்தான். அவனுடைய தலை முடிய பார்த்தீங்கன்னா 2.5 கிலோவான். நம்ம தான் கிராம் தான் முடியலாம், கிராம் தான். அப்போ அது போய் ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்கிறாங்க 200 ஷேக்கல். அப்போ முடியை வச்சுட்டு அப்படி இல்லை, பெண்கள்லாம் நினைக்கிறாங்க நமக்கு அவ்வளோ முடியலையப்பா, ஒரு ஆம்பளைக்கு அவ்வளோ முடி இருந்துக்குதே. அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகாக இருந்தான். இந்த அழகனுக்குள்ளே இருந்ததான சரீரம் அழகாக இருந்தது, ஆனால் இருதயம் அழகாக இருக்கவில்லை. கவனிங்க எல்லாரும், சரீரம் அழகாக இருந்தது, உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரல ஒரு பழுதும் இல்லை, அவ்வளோ அழகு, கொள்ளை அழகு. அவனுடைய தலை மயிர் அவ்வளவு அதிகமாக அடர்த்தி, எல்லாரும் மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய அழகு இஸ்ரவேல் அந்த தேசத்திலேயே. ஆனால் இருதயம் எப்படி இருந்தது என்றால், இருதயம் அழுக்கு நிறைந்ததாக இருந்தது. இன்னைக்கு உலகம் எதை பார்க்கிறது? மனுஷனுடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறது, புற தோற்றத்தை பார்க்கிறது. அதனால்தான் நீங்கள் பாருங்கள், நம்முடைய தேசத்திலே வெளி தோற்றத்திற்காக, வெளி தோற்றத்தை கொண்டு மக்களை ஈர்க்கிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் மூலமாக தங்களுடைய இமேஜை பிரதிபலிக்க இமேஜை காட்ட விரும்புகிறாங்க. வளைய ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. யார் கூட நான் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு அவர் கூட போய் நின்றுக்கிறது. இந்த ஃபோட்டோ எடுக்கிற கலாச்சாரம் ரொம்ப பெருகிடுச்சு. ரொம்ப எல்லாருக்கும் அது ஒரு விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர், விளையாட்டுத்தனமாக ஆயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கிறது, வளைய எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் போடுறது. அவங்களையே அவங்க மறந்துடுவாங்க போல இருக்கு. அதனால எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது. யார் கூட நின்னா மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, ஆட்டோவில் நிற்கிற மாதிரி எடுக்கிறது, ட்ரெயின் மேலே நிற்கிற மாதிரி எடுக்கிறது, மலையில் போய் நிற்கிற மாதிரி எடுக்கிறது, வெள்ளம் போகுது அதில் போய் நிற்கிற மாதிரி எடுக்கிறது, அடிச்சுன்னு போய் சாவறது, ட்ரெயின் வரும்போது அங்கே போய் ட்ரெயின் முன்னால் போய் நின்று எடுக்கிறது, சாவறது. இப்படியெல்லாம் இந்த உலகம் தன்னை மிகைப்படுத்தி கொள்ள விரும்புகிறான் மனுஷன். இதெல்லாம் சிந்திக்கிறவன் கொஞ்சம் கவனமாக இருப்பான். சிந்திக்காத ஆள் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் தன்னை மிகைப்படுத்துவதில் தான் இந்த உலகம் போய் கொண்டு இருக்கிறது. தன்னை யாருன்னு காட்டணும், நம்ம எவ்வளோ பெரியவங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம், அதை காட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகள் எல்லாம் முயற்சிக்கிறாங்க ஜனங்க. குறிப்பாக அந்த வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அதிகமாய் இந்த மொபைல் ஃபோனில் தங்களை மிகப்படுத்துகிறாங்க. அவங்களா இல்லை, வேற ஒருத்தராக அதில் இருக்கிறாங்க. அவங்க உருவத்தையே பார்க்க முடியல, அதுக்குன்னு வந்திருக்குது அந்த மொபைல் ஃபோனில். மேக்கப்லாம் அதுவே பண்ணிடுது, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அதுவே உடுத்திடுது. ட்ரெஸ் வேணும்னாலும் அது கொடுக்குது, ட்ரெஸ் வேணானாலும் அது பண்ணிடுது. எல்லாம் அந்த மொபைல் ஃபோன் பண்ணுது. ஏன்னா இவங்க தன்னை அழகை அவங்கள விட நான் நல்லா இருக்கணும், அவங்கள விட நான் இப்படியே அவங்கள விடன்னு பிசாசு ஒரு தந்திரத்தை கொடுத்து அவர்களை கண்மூடித்தனமான காரியங்களை தள்ளிவிடுகிறான். இந்த பழைய ஏற்பாட்டில் தன்னை பெரியவனாக காண்பித்த ஒருத்தன் அப்சலோம். யாருன்னா தாவீதோட மகன். தாவீதுக்கு அவ்வளோ அழகான ஒரு பையன். ஆனால் இவனுக்குள்ள இருந்த ஒரு ஆசை என்னன்னா, அப்பாவுக்கு எதிராகவே
அப்பாவை கவிழ்த்துட்டு, அப்பா ராஜா இருக்கிறார்னா அப்பா ராஜாவா இருக்கிறார், அவர் கவிழ்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு எதிராகவே கிளர்ச்சி பண்றான். 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அப்சலோம் என்ன செய்யறானா, வழி அருகே நின்று, வாசிங்க 15:2. காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலிலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்திலே போகும் பொழுது அழைத்து எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் ஒன்று சொல்லுவான். அவனை நோக்கி நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே விசாரிக்க ஒருவரும் இல்லை என்பான். அப்சலோம், எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எல்லாம் கவனிங்களம்மா, ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். உங்க வாழ்க்கையை அது புரட்டி போடும். இந்த சத்தியத்துக்கு உங்களை நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு இன்னைக்கு தாங்கப்பா. அந்த அப்சலோம் என்ன பண்ணுவானா, அந்த வழி அருகே நின்று கொண்டு போற வரவங்கெல்லாம் ராஜா கிட்ட போவாங்க, பிரச்சனைன்னு போவாங்க. பிரச்சனைனா எங்க போவாங்க? பிரச்சனைனா எங்க போவாங்க? ராஜா கிட்ட போவாங்க. அப்ப ராஜா கிட்ட போகும்போது என்ன பண்ணுவானா, போற வரவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்வானா தெரியுமா? அம்மா, ஐயா, அம்மா, எங்க போறீங்க? ராஜாவை பார்க்கவா போறீங்க? உங்க விஷயம் என்னமோ நீதியும் நேர்மையமா தான் இருக்குது, இதெல்லாம் தீர்க்கப்படணும். ஆனால் ராஜா கிட்ட போய் நீங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு உங்களுக்கு நியாயம் பண்ணுறதுக்கு அங்கே அப்படி ராஜா கிட்ட ஆள் இருக்கிறாங்களா தெரியல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, ஆள் இருக்கிறாங்களா தெரியல. ஆனால் என்ன நீங்கள் நியாயாதிபதியாக அந்த தேசத்தில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி பாருங்க, தந்திரமான பேச்சு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு கூட்டம் மக்கள், அது ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், தந்திரத்தினால ஊழியங்களை செய்கிறாங்க, தந்திரத்தினால வாழ பழகுறாங்க. அவங்களுக்கு தந்திரமாக பேச தெரியுது. என்றைக்குமே தெரிஞ்சுக்குங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத நம்பாதீங்க, உண்மையை பேசுகிறவங்கள நம்புங்க. இன்னைக்கு உலகம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்கள தான் நம்புது. எவ்வளோ மிகப்படுத்தி பேச முடியுமோ, எவ்வளோ பயங்கரமாக பேச முடியுமோ, எவ்வளோ தந்திரமாக பேச முடியுமோ, சாதுரியமாக பேச முடியுமோ, பலன்னு பேச முடியுமோ, இவர்களை நம்புகிற உலகம் உண்மையை நம்புவதில்லை. இப்போ இவன் என்ன சொல்லுவான், போகிற வரவங்க கிட்டலாம் சொல்லுவான், இப்படி ராஜா கிட்ட உங்களை விசாரிக்க ஆள் இல்லை, என்ன நியாயாதிபதியாக வச்சா நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான் தெரியுமா, கையே என்ன பண்ணுவானா விரித்து, அடுத்த வசனம் வாசிங்க வாசிங்க. வணங்க வரும் பொழுது கையை நீட்டி தழுவி முத்தம் செய்வான். செய்து இருதயத்தை கொள்ளையடித்தான். எதை கொள்ளையடிச்சான்? எப்படி பார்த்தீங்களா? இன்னைக்கு எந்த உலகத்தில் இருக்கிறோம் அதை அப்படியே பிரதிபலிக்கிறான் அந்த அப்சலோமு. நல்ல பேச்சு சாதுரியம். அதே நேரத்தில் என்ன பண்ணுவான், போகிற வரவங்களெல்லாம் கையை அப்படி நீட்டுவான், நீயும் நானும் ஒன்று அணைச்சிப்பான், எல்லாரையும் முத்தம் கொடுத்துட்டு சொல்லுவான், நீ ஆளு. இதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரே மனசு அப்படியே என்ன ஆயிடும், பார்க்கவும் எப்படி இருக்கும் ஆளு சொல்லுங்களம்மா. ஒரு நடிகர் அணைச்சிக்கிட்டா எல்லாருக்கும் என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் சில நேரங்களில்
கொடுக்கிறது. அப்சலோம் என்ன பண்ணுவானா, போற வரவங்க எல்லாரையும் அணைச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ஜனங்க பார்ப்பாங்க, ஆஹா ஒரு நாளும் ராஜா நம்மள என்ன பண்ணல, அணைக்கல, முத்தம் கொடுக்கல. ஆனால் இவன் ராஜா பிள்ளை பார்க்கறதுக்கும் அழகாகிறான், நல்லாவும் பேசுகிறான், வரவேற்பே பலமாக கொடுக்குறான்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அவன் பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்கிறது. இன்னைக்கு சபைகள்லாம் கூட அப்படிதான் மாறிக்கொண்டு வருகிறது. கவர்ச்சியை பார்க்கிறார்கள். யார் பெரியவனாக இருக்கணுன்ற முயற்சியில் இறங்குறாங்க. யார் பெரியவனாக இருப்போம், போட்டி. மக்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்ட சிலர் அவங்களை ஏமாத்துறதுக்கு இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு அது சபைக்குள்ளேயே வந்துடுச்சு. சினிமாவில் தான் அப்படி இருக்குதுன்னா சபையிலையும் அந்த மாதிரி காரியங்கள் வர ஆரம்பித்துது. வருகிற தலைமுறையில் இருக்கிறதான சில ஊழியர்கள் அவ்விதமாக தங்களை மாற்றிக்கொண்டு ஜனங்களை தங்களுடைய சாதுரியத்தினாலும் தங்களுடைய திறமைகளினாலும் தங்களுடைய வெளிப்புற தோற்றங்களினாலும் தங்களுக்கு நேராக வழிநடத்துகிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழிநடத்துவதில்லை. காரணம் என்னன்னா, தான் யார் பெரியவன், எவ்வளவு பெரியவன் காட்ட விரும்புகிறதுனால வர பிரச்சனை. புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் இருந்தான். அவனையும் நான் சொல்லிட்டு இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். 3 யோவான் 9ஆம் வசனத்துல 3 யோவான் 9ஆம் வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திருப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பேர் என்னது? தியோத்திருப்பு. அவனுக்கு என்னன்னா முதன்மையா இருக்கணுமா, எல்லாத்துலயும் நான் முதல்ல இருக்கணும், எல்லாத்துலயும் நான் தான் என்னதான் முதல்ல வைக்கணும். அப்படி முதன்மையா வைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? 10ஆம் வசனம், எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலுப்பி. யாருக்கு விரோதமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலுப்பி செய்து வருகிற கிரியைகளை நிலைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் என்று ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவன் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். எவ்வளவு வேலை பண்றான் பாருங்க. காரணம் என்ன? தனக்குள்ள நான் முதன்மையா இருக்கணும். அதனால அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? பொல்லாத வார்த்தைகளை அலுப்புகிறதும் இல்லாம மற்றவர்களையும் தடை செய்யறான், தானும் தடை பண்றான், மற்றவங்களும் சபைக்கு போகாதபடி தடை பண்றான். இவனுடைய வேலை என்ன? இவனுடைய ஆவி தியோத்திருப்பு. இது பேர் தியோத்திருப்பின் ஆவி. அப்சலோமின் ஆவி என்ன செய்கிறது? எல்லோரையும் தன்னுடைய மாயமாலத்தினால் கவர்ந்து கொள்ளுகிறது. அப்சலோமுக்குள்ளே உள்ளத்திலே அழகு இல்லை, ஆனால் உடலிலே அவன் அழகானவனாக இருந்தான். சிந்தையோ மிக அருவருப்பாயிருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் வெளி தோற்றத்தில் எவ்வளவு அழகானவர்களா இருக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய உள்ளம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். இங்கே தியோத்திருப்பு என்கிறவன் என்ன செய்யறான்? எல்லாவற்றிலும் முதன்மையாயிருக்கணும்னு சொல்லி அவன் விரும்புறான். விரும்பினது இல்லாம பொல்லாத வார்த்தைகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா அலப்புகிறான். அலப்புகிறதும் இல்லாம மற்றவங்களையும் அவன் ஏற்றுக்கொள்றதில்ல, தானும் ஏற்றுக்கொள்றதில்ல, ஏற்றுக்கொள்றவர்களையும் அவன் தடுக்கிறான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா சிலருடைய சுபாவங்களை? அவங்களும் நன்மை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்கிறவன் தடுப்பாங்க. அவங்களும் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறவங்களையும் கெடுப்பாங்க. அவங்களும் சபைக்கு வர மாட்டாங்க, சபைக்கு வரவங்களையும் அவங்க கெடுப்பாங்க. அவங்களும் சபைக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, மற்றவர்கள் பிரயோஜனப்படுறவங்களையும் கெடுப்பாங்க. இது எந்த ஆவி? தியோத்திருப்பின் ஆவி. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ பெரிதானவிலை தேடுகிறது என்ன? நீ முதன்மையான இடத்தை தேடுகிறது என்ன?
நீ ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கணும்னு சொன்னா ஊழியக்காரனா இருக்கணும், வேலைக்காரனா இருக்கணும். கடவுளுடைய பிரசன்னத்தில், தேவ ராஜ்யத்தில் நாம் மகிமைப்படணும்னு சொன்னா நாம் கடைநிலை ஊழியனா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியம் அதுதான். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? ஒருத்தனை கீழே போட்டு மிதி, அவனை கீழே போட்டு தள்ளு, அவனை மிதிச்சுட்டு மேலே வா. உலகம் கற்றுத்தருது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்னார், வேலை மேலே அவருக்கு உயர்வு வர காத்திருந்தது. அவரோட வேலை எல்லாரும் பாராட்டினாங்க. ஆஃபீஸில் நல்ல பேர், நல்ல மரியாதை, அவருக்கு நல்ல ஒரு உற்சாகம், அவரை பற்றி எல்லாருக்குமே சந்தோஷம். அப்போது ஆஃபீஸில் டிசைட் பண்ணாங்க இவருக்கு எப்படினாச்சும் உயர்வு கொடுக்கணும், ப்ரமோஷன் கொடுக்கணும்னு. ஆனால் அவருடைய வயதிலேயே, அவருடைய ஒரு சமநிலையிலே இருந்த ஒரு மனுஷன் இவருக்கு வருகிற ப்ரமோஷன் மேலே அவருக்கு விருப்பம் இல்லை, ஒரு பொறாமை வந்துடுச்சு. எப்படினாச்சும் இந்த மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? ப்ரொமோஷன், வேலை உயர்வு வரக்கூடாது, சம்பள உயர்வு வரக்கூடாது. எல்லாம் ஒரே கேட்டகரி தான் நம்ம இருந்தோம், ஒன்றா தானே ஜாயின் பண்ணோம், இவனுக்கு மட்டும் என்ன இவங்க ப்ரொமோஷன் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேலே அவனுக்கு ஒரு பொறாமை. நல்லா பேசுவான், போவான், நல்லா இருப்பான், சகோதரனா பழகுவான், நண்பனா பழகுவான். ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட புத்தி இருந்தது. என்ன செஞ்சான் அவன்? இந்த சகோதரனை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு மகன், கர்த்தருடைய வேலைகளில், மற்ற காரியங்களில், ஊழியத்தில், சபைக்கு உதவுவதில், கொடுப்பதில், தசமபாகத்தில், பணத்தில் உண்மையாக இருந்த ஒரு சகோதரன். ஆனால் அவன் கூட வேலை செஞ்சவனுக்கு ஒரு பொறாமை, இவன் எப்படியும் மேலே வரவே கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக போய் எம்டி கிட்ட பொல்லாத காரியங்கள் எல்லாம் பேச சொன்னான், பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் அனுப்புனான். அவனுக்கு நோக்கம் என்னன்னா, இவன் ப்ரொமோஷன் வரக்கூடாது, நான் தான் வரணும். அப்போ என்ன பண்ணாங்க? எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரக்கூடாதபடி நிலுவையில் போட்டுட்டாங்க. யாருக்கு? அந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு. உண்மையான மனுஷனாக அவர் இருந்தார். அவர் உள்ளத்தில் வேதனை, என்ன ஆண்டவரே, நமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டமா? ஆண்டவர் சொன்னார், அமைதலாயிரு. அல்லேலூயா. என்ன நடந்துதான்? சில மாதங்களுக்கு பிறகு எந்த மனுஷன் அவருக்கு விரோதமாக போய் தப்பான வார்த்தைகள்லாம் பேசினானோ அந்த ஆளை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த ஆளை வேலையை விட்டு என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. தவறான ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்கினதுனால வேலையை விட்டு எடுத்தாங்க. ஆனால் இந்த மனிதனுக்கு டபுள் ப்ரமோஷன் என்னன்னா, தொல்லை கொடுத்தவனும் போயிட்டான், தொல்லை கொடுத்தவனும் போயிட்டான், வேலை உயர்வும் கிடைச்சது. கையை தட்டி கதற சோதனை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, தேவனாலே வருகிற உயர்வை யாருமே தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. உலகத்தான் என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய பிள்ளைங்களை அவன் என்ன செய்யறான்? மிதிக்க விரும்புகிறான், கீழே தள்ள விரும்புகிறான், தான் மேலே வரணும்னு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒருபோதும் ஒருவனுக்கு விரோதமாக நாம் எரிச்சல் அடையக்கூடாது. போன வாரத்தில் கேட்டது போல பொறாமை கொள்ளக்கூடாது. நம்ம இடத்தை அவன் எடுக்க விரும்புகிறான், நான் எடுத்துக்க, எனக்கு இதை விட பெரிய இடத்தை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இடத்துக்காக போட்டி போடுறவங்க இல்லை, அடிச்சுக்கிறவங்க இல்லை. ஆண்டவர் நம்மை பார்ப்பார். நம்ம கடைசியில் இருக்கிறவங்கள முன்னால் கூப்பிட்டு ஆனர் பண்ணுவார் ஆண்டவர். உப்பு இருக்குதே, அது கரையாத வரையில் சுவையாக இருக்காது, கரையும் போது தான் சுவை வரும். அது போல் நீயும் நானும் எவ்வளோ கரையிறோமோ அந்த அளவுக்கு தான் மேன்மை. கரையணும், எல்லாம் பக்கத்தில் பார்த்தா கரையணும். உன் பெருமை கரையணும், உன் மேட்டு எல்லாம் 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 ஒன்றும் இல்லாமல் போகணும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும். நான் சுவை கொடுக்குற உப்பா மாறணும்னா நான் என்ன செய்யணும்னா, நான் காணாமல் போய்விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரம் அதே செய்தி தான் ஆண்டவர் தொடர்ந்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் காணாத போயிடணும், இயேசு எனக்குள்ள வெளிப்படணும். தியோ திருப்பு மாதிரி நான் எல்லாத்துலேயும் முதலையா இருக்கணும்ன்றது இல்லை என் நோக்கம். என் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பெரிய காரியத்தை உனக்காக நீ தேடாத,
உன்னுடைய மேன்மை, உன்னுடைய உயர்வு எல்லாம் என்னிடத்திலிருந்து வரும். ஆகையால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அடங்கி இருங்க. அடக்கம் பண்றவர்களும் அடக்கமா இருக்கணுமா? ஆடாத. உன் உயர்வை கடவுளே தருவாரு. நீ காணாம போ, கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் முன்னால கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீ கரைஞ்சிரு, சுவைய கூட்டுறவரா நீ மாறிடுவ. இப்ப என்ன செய்தான? தியோத்திருப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவ ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளல. அது மட்டும் இல்லை, யாராச்சும் வந்தா பொல்லாத வார்த்தைகளை எங்களை பற்றி தப்பு தப்பா சொல்லுறதும் இல்லாம ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறவங்களையும் விடமாட்டான். அவனும் உதவி செய்ய மாட்டான். மற்றவங்களும் நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது, மற்றவங்க நேசிச்சாலும் ஊழியத்தை பிடிக்காது. அவனும் ஊழியத்தை நேசிக்க மாட்டான், ஊழியக்காரர்களை நேசிக்க மாட்டான், ஊழியக்காரர்களை நேசிக்கிறவங்களையும் தடுப்பான். அதுக்கு தான் 11ஆம் வசனம், பிரியமானவனே தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் ஆண்டவரால் உண்டா. நீ நன்மை செஞ்சா நீ ஆண்டவரால் உண்டா இருக்கிற. கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாத. பாஸ்டர் என்னை யாருமே கண்டுக்கல பாஸ்டர், நான் அடிச்சின்னு பிடிச்சிக்கிட்டு முன்னால் போகலான்னு நினைக்கிறேன். நீ அடிச்சின்னு பிடிச்சின்லாம் முன்னால் போகாத, இருக்கிற இடத்துலையே இரு. கர்த்தர் உன்னை ஒரு நாள் வரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமா மாற்றுவார். உன்னை மேன்மையான பாத்திரமா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவனுக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம கற்றுக்கணும். என்னம்மா வாங்க கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறத கற்றுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விருந்துக்கு அழைக்கிறாங்க, விருந்து நடக்குது, உன்னை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன், போய் கடைசியில் உட்காரு. எங்கே உட்காரு? எவ்வளோ இதெல்லாம் ஒருத்தன் பைபிளை படிச்சுட்டானா அவன் வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிவிடும். கையை நல்லா தட்டி கதற சோதரமன். ஒரு விசுவாசி கடவுளுடைய வார்த்தையை வாசிச்சு அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனை மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஆள் உலகத்திலே பார்க்க முடியாது. அவனுடைய சுபாவங்கள், எண்ணங்கள், தரங்கள் எல்லாம் வித்தியாசமாக போயிடும். கையில் பைபிளை தூக்கி என்ன சர்ச்சுக்கு வர்றதில்லை, எப்போ நான் வந்து உட்காந்து குறை சொல்லிட்டு போகிறதில்லை. அற்பமான வாழ்க்கை அதெல்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கூப்பிடுறாங்களா உன்னை, பின்னால் போய் உக்காரு. அப்போ அந்த விருந்துக்கு உன்னை கூப்பிட்டவன் வந்து பார்ப்பான். என்ன சொல்லுவான்? ஏன்பா நீ இங்கே இருக்கிற, எங்க வா, முன்னால வாப்பா. கூட சமீபத்தில் ஒரு இதுக்கு நான் போயிருந்தேன். ஊழியக்காருடைய மகளுடைய ஆண்டவர் சொல்றது புரியுது. நம்மள ஒரு மேலான ஆள் வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ அப்படி கொஞ்சம் உட்காரு, பெரிய ஆள் வந்துக்கிறாரு, அவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, போன உடனே சேர தேடாத. சிலர்லாம் போனால் வீட்டில் எங்கே என்ன இருக்குது, சேரை தான் தேடும், எங்கே உட்காரத்துக்கு பாரு. கீழே உட்காராது, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அது போய் என்ன பண்ணும், மரத்தில் உட்காரும். எது உட்கார மரத்தில்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதெல்லாம் விட்டுடும், மரத்துக்கு போவோம். அது பெரியவங்க இருப்பாங்க, வயசில் பெரியவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. சொல்றாரு, பின்னால போய் உட்காந்த உடனே அவன் வருவான்.
என்னப்பா இங்கே உக்காந்துக்கிறேன்னு முன்னால் கூப்பிட்டு உட்கார வைப்பான். நீ போன உடனே முன்னால் போய் உக்காந்துட்டினா, எப்பா உன்னை விட பெரிய ஆள் வந்துட்டார், இந்த சேரை என்ன பண்ணி நீ காலி பண்ணு போ அங்கே அப்படின்வாரு. அவ்வளோ அவமானமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசியாக இருக்கிற உன்னை முன்னால் கூடும்போது 100 பேரும் திரும்பி பார்க்கும்போது ஒரு கௌரவம். முன்னால் வந்து உக்காந்துங்கிற உடனே கையை பிடிச்சி எப்பா அப்படி போகணும் போது அவ்வளோ பேருக்கு முன்னால் என்னது அவமா. எவ்வளோ அழகான ஒரு தத்துவ, அழகான வாழ்க்கையோட முறையை கடவுள் சொல்லி தரா இருப்பாருங்க. இதெல்லாம் நீங்களாம் கற்றுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துக்கின்னு அழகாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவன் என்ன செய்யறான்? முதன்மையாக இருக்கணும்னு விரும்புகிறான். அவன் தீமையை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். அவன் தேவனால உண்டாகல, அவன் தேவனை காணல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ முதன்மையானவனாக இருக்க விரும்பணும்னா முதலாவது நீ வேலைக்காரனாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை வாசியுங்கள். அன்றியும் எவன் பெரியவனாயிருப்பான் என்று வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புரஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க. கையை நல்லா தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. முதன்மையா இருக்கணும்னு விரும்பினா கடைசியில் உட்காரு, கடைசியில் இரு. தலைவனா மாறணும்னா முதல்ல ஊழியக்காரனா வேலைக்காரனா இரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலைக்காரனா இருக்கிறவன தான் ஆண்டவர் தலைவனா உயர்த்துவேன்னு சொல்றாரு. உயர்வு எப்போ வரும்? வேலைக்காரனா இருந்து பழகு, பந்தி விசாரிச்சு பழகு, இலை எடுத்து பழகு, பாய் போட்டு பழகு, சுத்தம் பண்ணி பழகு. அப்பதான் உன்னை ஆண்டவர் தலைவனா உயர்த்துவார். அவங்கள பார்த்து சொல்ற, எவன் பெரியவன்? நமக்குள்ள யார் பெரியவன்? வயசுல பெரியவங்க இருக்கிறாங்க, அனுபவத்துல பெரியவங்க இருக்கிறாங்க, அந்தஸ்துல பெரியவங்க இருக்கிறாங்க, பணத்துல பெரியவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உலகத்துல தான். ஆனா இந்த பெரியவங்களாம் அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்க தேவ பார்வையில் பெரியவனா இருக்கணும்னா நீ முதல்ல வேலைக்காரனா ஊழியக்காரனா இரு, உன்னை தாழ்த்து. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எவ்வளவு நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். தாழ்மைன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்யாத முடியாது, எல்லாம் உங்களால முடியும். தாழ்மைன்னா என்னை விட நான் இன்னொருவரை உயர்வாக நினைப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை விட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கின்ற கன மரியாதை, ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அடங்கி இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்சலோமுடைய வெளி தோற்றத்தை தான் ஜனங்க பார்த்தாங்க. ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்ததான மறைமுகமான எண்ணத்தை மக்கள் காணவில்லை. ஒருவேளை நம்ம இன்றைக்கு வெளி தோற்றத்தில் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் அழகாய் உடுத்தி அழகானவர்களாக நம்மை நாம் அழகாக காட்டிக்கொண்டாலும் இருதயத்தை அறிகிற கடவுள் நாம் எதை விரும்புகிறோம் என்பதை அவர் அறிகிறவராக இருக்கிறார். நான் எதை விரும்பி வருகிறேன், எதற்காக இதை செய்கிறேன், இதை கடவுள் பார்க்கிறார். உங்களிலே நீங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் கடையனாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 20ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள் 28 வரையிலே. தாய் கூட வந்து பணிந்து கொண்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். நோக்கி என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், ராஜ்யத்திலே 2 பேரும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அம்மா எல்லாரும் கவனிங்க. என்ன அம்மா பார்த்தீங்களா? அம்மா எங்க வராங்க? அம்மா எங்க வராங்க? ஜீசஸ் கிட்ட வராங்க. யாரோட அம்மா? யாக்கோபு யோவானோட அம்மா என்ன பண்றாங்க? ஏசப்பா கிட்ட வராங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், இதை நீங்க தான் பார்த்து செய்யணும். என்னம்மா? உங்க ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யம் இருக்குதுல்ல, ராஜ்யத்துல வரும்போது வலது பக்கத்துல ஒரு புள்ளியை உட்கார வச்சுக்கணும், இடது பக்கத்துல ஒரு புள்ளியை உட்கார வைக்கணும். ஓகேவா? அம்மாவுடைய உயர்வான எண்ணத்தை பார்த்தீங்களா? எத்தனை அம்மா மாறுங்க இன்னைக்கு. என்ன மாதிரி ஒரு விண்ணப்பம்! வலது பக்கத்தில் ஒருத்தர், ரைட் ஹேண்டில் ஒருத்தர், லெஃப்ட் ஹேண்ட். நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் நடுவில் உட்காருங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஆண்டவரையே தள்ளிட்டு அங்கே யாருன்னா கூட உட்கார வைப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆண்டவர் சொன்னாருமா, இதெல்லாம் என்னால் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவால தான் அருளப்படும். நீ சாதாரணமானதையா கேட்குற? எனக்கு வருகிற துன்பம், எனக்கு வருகிற பாடுகள், இது எல்லாத்தையும் போல உங்க பிள்ளைகளுக்கு கடந்து போக முடியுமா? அவங்களும் கடந்து போவாங்க. நீங்க நினைச்சாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். அவங்க விண்ணப்பம் என்னன்னா, வலது பக்கத்துல ஒருத்தன், இடது பக்கத்துல ஒருத்தன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது வலது பக்கத்துல ஒரு கல்லை, இடது பக்கத்துல ஒரு கல்லை. அவன் கல்லனா இருந்தான், இவனுங்க நல்லவனா இருக்கிறன்னு சொல்லி அம்மாக்குள்ள இருக்கிற எண்ணம், என் பிள்ளைங்க வலது பக்கத்துல ஒன்று, இடது பக்கத்துல ஒன்று. இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? முதன்மையா இருக்க விரும்புறோமா? நமக்கு பெருசு தேடுறோமா? என்றைக்கு நாம் சுயநலவாதிகளாக நம்முடைய பேரை, நம்முடைய புகழை நம்ம மையப்படுத்த ஓடுறோமோ, அது வரையிலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் நிம்மதியும் அடையவே முடியாது. எல்லா உயர்வும் அவரிடத்திலிருந்து வரும்பொழுது மட்டுமே நாம் மேன்மையான ஸ்தானத்திற்கு போக முடியும். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ வாங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கேள்வினா, 1ஆம் வசனத்தில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? Who is the greatest in the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தில் யாரு பெரியவனா இருப்பான்னு கேள்வி கேட்ட உடனே நம்ம ஆண்டவர் ஒரு உயிருள்ள உதாரணத்தை வைக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னன்னா, சிறு பிள்ளைய, ஒரு குழந்தைய தன்னிடத்துல அழைத்து அதை நடுவில் நிறுத்தி சொல்றாரு, மனம் திரும்பி, எல்லாம் பக்கத்தில் உங்களை பார்த்து மனம் திரும்பி, எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்பி. எப்படி பண்ணுமா? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் எங்க பிரவேசிக்க முடியாது. முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது, மனம் திரும்புவதோட அடையாளம் என் சுபாவம் மாறணும். எல்லாம் பக்கத்தில் பார்த்து மனம் திரும்பணும், சுபாவம் மாறணும். அப்பதான் எங்க போக முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
மனம் திரும்பிட்டோம். என்ன மனம் திரும்பணுமா? மனம் திரும்பிட்டுமா? பெருமையிலிருந்து மனம் திரும்பிட்டுமா? பொய் பேசுறது மனம் திரும்பிட்டுமா? புறங்கூறுதலிருந்து மனம் திரும்பிட்டோமா? தீமை செய்வது மனம் திரும்பிட்டோமா? பணத்தை தவறா கையாடுறதுலேருந்து மனம் திரும்பிட்டோமா? கணவனிடத்திலே, மனைவிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே, ஊழியக்காரிடத்திலே, விசுவாசத்திலே உண்மையா இருப்பதிலே நாம் சரியா இருக்கிறோமா? பேரும் புகழும் வேணுன்றதுக்காக நம்மை மறைத்து கொண்டு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை மறைத்து கொண்டு செயல்படுகிறோமே, அதுல இருந்து மனம் திரும்பிட்டோமா? ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்பினது போதாதுமா. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், போதாது பிரதர், சிஸ்டர், பாஸ்டர். எப்படி மாறணுமா? சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால். இப்ப இருக்கிற எந்த சிறு பிள்ளையை நம்ம நடுவில் நிறுத்தி சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு சிறு பிள்ளைய நம்ம கொண்டு வந்து நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? குழந்தைகள் தாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தான் செய்வாங்க, தெரிஞ்சு செய்கிறது இல்லை. அதான் குழந்தைகள். அதான் உண்மை. உண்மையா உண்மையா இல்லையா? தாங்கள் செய்கிறது இது கிட்ட காரியம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அது செய்வாங்க. அடியும் வாங்குவாங்க, அழுவாங்க, அப்புறம் அம்மானு கட்டி பிடிச்சிப்பாங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான். இப்போ எத்தனை பேர் குழந்தைங்களா? குழந்தையை போல, குழந்தைத்தனம் வேற, குழந்தையை போல இருப்பது வேற. புரியுதா? குழந்தைத்தனம்னா அது வேற. பெரியவங்களாவே இருப்பாங்க, அடம் பிடிப்பாங்க. என்ன குழந்தை, இந்த சாக்லேட் கொடுக்கலாம், குழந்தை என்ன பண்ணோம்? பொறலும். எங்கே விழுந்து அப்படியே பொறலும், கையை காலை வச்சிக்கும். சில ஆட்கள் பெரியவங்க கூட சரியா கறி குழம்பு, மீன் குழம்புலாம் ஒரே வீட்டில் ஒரே சண்டை. குழந்தைத்தனம், அது பேர் குழந்தைத்தனம். குழந்தை போல இருப்பதுன்னா கள்ளம் கபடற்றவளா இருப்பது. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லு. இப்போ இந்த குழந்தை பதவிக்கு ஆசைப்படுமா? இந்த குழந்தை பதவிக்கு ஆசைப்படுமா? பட்டத்துக்கு ஆசைப்படுமா? அதுக்கு தேவை என்ன? அதுக்கு தேவை என்ன? ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு, சோறு கொடுத்துட்டுனா என்ன பண்ணோம்? அது பாட்டுன்னு தூங்கிடும். இப்போ கையில் வேற என்ன குத்துற வேண்டியது? அன்றைக்கி ஒரு சகோதரி அப்படியே சொல்கிறாங்க, நான் இந்த குழந்தைய என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, என்ன பண்ணுறது? அதுக்கிட்ட என்ன கொடுத்துட்றேன்? நான் செல்ஃபோனை கொடுத்தேன், ஏற்கனவே ஒன்று கொடுத்தேன், தூக்கி போட்டு வச்சுது, டிஸ்பிளே போயிடுச்சு. திருப்பி காசு கொடுத்து மாற்றினேன், இப்போவும் அது தூக்கி போட்டு உடச்சிது. ஆனால் டிஸ்பிளே எப்படி போயிருக்குது, ஆனால் நான் மாற்றுற மாதிரி இல்லை, ரொம்ப காசு ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வயப்படுத்துறதுக்கு இது அடக்கவே முடியல, அடங்காத பொல்லாங்குள்ளதா இது இருக்குது. அதனால் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன கொடுக்குறேன்? நான் செல்ஃபோன் கொடுக்க வேண்டியதான் ஆச்சு. தூங்குறவர்களும் அதையே நோண்டிக்கினே இருக்குது. அது அன்னைக்கு இயேசு காலத்தில், ஆண்டவர் காலத்தில் இருந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நடுவில் நிறுத்தி சொன்னாராம், இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் யார் பெரியவனா இருப்பான்? எல்லாம் கையை வச்சது. யார் பெரியவனா இருப்பான்? தன்னை யார் தாழ்த்துகிறானோ அவன்தான் பெரியவனாக இருப்பான். எல்லாம் கையை உயர்த்தி சொல்ல, தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். கையை உயர்த்தி அல்லேலூயா. தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஆமென், அல்லேலூயா. அப்போ குழந்தையை ஏன் நிறுத்தினார்னா, குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் சீஷனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், இந்த குழந்தைய போல நம்மள என்ன பண்ணணும்?
தாழ்த்தணும்பா. இந்த குழந்தைகிட்ட இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அப்பா கூட இருக்கிறாரு, எல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பா கூட இருக்கிறாரு, அப்பா பார்த்து. ஒரு கடைக்கு போவோம், அதுகிட்ட காசு இருக்குமா? இருக்க. அப்பா எனக்கு இது வாங்கி கொடுக்கணும், அப்பா என்ன பண்ணுவார்? அதை அப்பா என்னை தூக்கிக்கணும், அது என்ன பண்ணுவார்? தூக்கிப்பாரு. கரண்ட் ஆஃப் ஆகிடும், அப்பா இருந்தாருன்னா அப்பாங்கிறாருன்னு பிடிச்சிக்கும். அப்பா இருக்கிறவர்களும் குழந்தைக்கு என்ன கிடையாது? பயமே கிடையாது. அது போல பரலோக தகப்பனையே சார்ந்து கொள்றவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க. நீ நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரையே சார்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த மத்தேயு 18 அதிகாரத்தை 6ஆம் வசனம் 18:6, விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு. அப்போ விசுவாசம் அடுத்தது என்னது? விசுவாசம். ஒரு தகப்பனை தன் குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்பா இருக்கிறாரு, பார்த்துப்பாரு, என் தேவையை அப்பா சந்திப்பாரு, எனக்கு ஆபத்து வந்தாலும் அப்பா பார்த்துப்பாரு, என் கூட அப்பா இருக்கிறாருன்னு சொல்லி அது என்ன செய்யுது? வெள்ளங்கித்தனமா தன் தகப்பனை நம்புகிறது போல இன்றைக்கு நீ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கணும்னு சொன்னா கர்த்தரை முற்றிலுமாய் நம்புகிறவளாய் இருக்க வேண்டும். என் தகப்பன் என் கவலைக்கு பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என் தகப்பனின் தேவையை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் தகப்பனின் வேதனைகளை போக்குவார். அல்லேலூயா. என் தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவரினுடைய பரலோக தகப்பன். இந்த குழந்தையை போல நம்மள என்ன பண்ணணுமா? தாழ்த்தணும், விசுவாசிக்கணும். அப்புறம் சொல்றாரு, இவர்களுக்கு யார் இடரல் உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு எந்திர கல்லை கட்டி அமிழ்த்துகிறது உனக்கு நலமாயிருக்கும். அப்ப நீ பெரியவனா இருக்கணும்னா யாருக்கு இடரல் உண்டாக்க கூடாது. பக்கத்துல போய் யாருக்கு இடரல் உண்டாக்க கூடாது. யாருக்கு இடரல் உண்டா? யாரும் நம்மளை குறித்து இடறி போயிடக்கூடாது. யாருக்கு இடரலானவங்களா நம்ம இருக்கக்கூடாது. யாருக்கு வேதனையானவங்களா இருக்கக்கூடாது. இடரல் உண்டாக்குறவன கழுத்துல என்ன கட்டணுமா? அந்த காலத்தில் எந்திர கல்லை கட்டி இழுக்கிறதுக்கு கழுதையை பயன்படுத்துவாங்க. கிரேக்கர்களோ ரோமர்களோ தண்டனை கொடுக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா, இப்படிப்பட்ட தண்டனையை தான் கொடுப்பாங்க. இந்த எந்திர கல்னா சின்னதில் பெரிய கல், அதை கழுதை கட்டி இழுத்துட்டு வரும். அந்த கழுத்தில் ஒருத்தன் அப்படி நடக்கிறான், ஒரு குற்றவாளன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தூக்கி போய் எங்கே போடு? சமுத்திரத்தில் என்ன பண்ண போடுங்க. நடு சமுத்திரத்தில் யாரோ சொல்கிறீங்க, அப்படி இருக்குதாங்க? ஆமாம், அது நம்மளே போடு, எல்லாம் இப்படிலாம் ஆட் பண்ணிக்கிறது. நடு சமுத்திரம் இது இருக்குதா? நானே பயம், என்னடா இது, அங்கே எதுனா இருக்குதா? அது நடு சமுத்திரம், இது நடு சமுத்திரம். நடு சமுத்திரம் எடுத்து போய் அவனை அமிழ்த்துன்னு நம்மளே போட வேண்டியதுதான். ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிற நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ வாசற்படியில் நின்று கதவை என்ன பண்ற? என்னம்மா எல்லாம் நம்மளே போட்டுப்போம். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நிர்மலமாக சுத்த கிருபைன்னு, எங்கள் சுத்தனுக்கு தான் சுத்த கிருபைன்னு இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களா? இதெல்லாம் நம்மளே போடுறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஞ்சி போகிறது. நம்ம இப்படி தான் வசனங்களை மாற்றிக்க. பரவாயில்ல, நடு சமுத்திரம் தான் பரவாயில்ல, கரையில போட போகிறாங்க, நீங்கள் எது வேணால் போட்டுக்குங்க, அது டேமேஜ் ஆகாம இருந்தால் சரி. அல்லேலூயா. வசனம்லாம் படிக்கும் போது அதில் என்ன இருக்குதோ அதை படி சார். அப்போ இடரல் உண்டாக்குறவன் கழுத்தில் என்ன கட்டணுமா? எந்திர கல்லை கட்டி போய் எங்கே போடு? சமுத்திரத்தில். ஒரு இடத்துல சமுத்திரத்தை எதில் போடு? ஆழத்தில். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நடுக்கடல்ன்ட்டீங்களே. சமுத்திரத்தின் எதில் போடு? ஆழத்தில் போடு. அவனை மேலே கூட வரக்கூடாது அவன், அப்படிப்பட்டவன். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ பெரியவனாக இருக்கணும்னா, நீ மேன்மையாக இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா காலை கழுவுகிறவனாக இருக்க வேண்டும். ஏசப்பா காலை கழுவுனாரா? எத்தனை பேர் இடுப்பில் துண்டை கட்ட ஆயத்தமாக இருக்கிறீங்க? என்னடா இது ஒன்றும் புரியலையே. இடுப்பில் துண்டை கட்டினாரு, ஏன் தெரியுமா?
ஒரு வேலைக்காரனை போல காலை கழுவுவதற்கு இயேசு ஆயத்தமானார். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்னா நமக்குள்ள பெருமைங்கிறது வரவே வராது. அல்லேலூயா. வணங்குற தெய்வத்தை உண்மையா நம்ம வணங்கணும்னா அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த தெய்வத்தை வணங்குறியே, ஆராதிக்கிறியே, ஜெபம் பண்றியே, வேதம் வாசிக்கிறியே, சர்ச்சுக்கு வரையே, ஆஹா ஓஹோன்னு கத்துறியே, அந்நிய பாஷை பேசுறியே, இந்த தெய்வத்தோட சுபாவம் உனக்குள்ள இருக்கா? அப்புறம் எதுக்கு சபை, அப்புறம் எதுக்கு ஊழியக்காரர், அப்புறம் எதுக்கு வேஷம்? சுபாவம் இல்லையே. கால கழுவுன வேலைக்காரன் செய்ய வேண்டிய வேலையை தெய்வம் செஞ்சார, அந்த தெய்வத்தை வணங்குற நமக்குள்ள ஏன் பெருமை, நமக்குள்ள ஏன் மேட்டுமை, நமக்குள்ள அந்த இடம் இந்த இடம்? எந்த அளவிற்கு நாம் அவமானப்படுகிறோமோ அந்த அளவிற்கு தான் உயர்வை நோக்கி நாம் போகிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னும் நாம் தாழ்மையாக மாற வேண்டும். சில முள்ளுகளை ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இன்னும் நாம் தாழ்மையாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நெருஞ்சிகளை ஏன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இன்னும் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். இது உலகத்தின் ராஜ்யம் அல்ல, இது பரலோகத்தின் ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யத்தில் போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கீழே தள்ளி மேலே வா என்பது இருக்கிறது, ஒருவனை உதைத்து விட்டு மேலே வா என்று சொல்லுகிறது இந்த உலகம். இந்த உலகத்திலே எல்லாம் குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார்கள், குறுக்கு வழியிலே போய் என்கிறார்கள், கவர்ச்சி காட்டுகிறார்கள், பணத்தை இறைக்கிறார்கள், அவர்கள் தன்னை பெரியவர்களாக காண்பிக்க. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு ஒரே வழி. நீ முதன்மையாக இருக்க விரும்பினால் நீ வேலைக்காரனாய் மாறிவிடு. நீ எஜமானனாக உயரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ கடைநிலையிலே போய் நில். அல்லேலூயா. உன்னிடத்தில் 5 கொடுத்தார், 2 கொடுத்தாலும் 1 கொடுத்தாலும் அதற்கு உண்மையாக இரு. 5 கொடுத்தார் எஜமான், அந்த 5ஐ கொண்டு இன்னும் 5ஐ நான் அவருக்காக சம்பாதிப்பேன். 2 கொடுத்தார் எஜமான், 2ஐ கொண்டு இன்னும் 2ஐ சம்பாதிப்பேன். 1 கொடுத்தாலும் சரி, அது எனக்கு குறைவாய் கொடுக்கப்பட்டால் அந்த குறைவிலே நான் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை சரியாக நான் செய்வேன். என்னை நம்பி கொடுத்தாரே பொறுப்பு, நான் ஒரு வேலைக்காரனை போல, பணிவிடைக்காரனை போல, காலை கழுவுவதற்கு இயேசு ஆயத்தமாயிருந்ததை போல, தன்னை காண்பித்தது போல நானும் என்னை காண்பிப்பேன் என்று சொன்னால், நான் எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்குவேன் என்றால், என்னை எவ்வளவு உயரம் அவர் உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயரம் உயர்த்தி கொண்டே போய்விடுவார். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சபையில சொல்லுகிற காரியம் அதுதான். எவ்வளவு கடவுளுக்காக உன்னை முழுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவிற்கு கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தால் உன்னை அதிகத்திலே அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் பெரியவனாயிருக்க போகிறோம்? யார்? எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்பது அல்ல. எல்லோரும் தேவ பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் தான். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற தகுதி என்பது அதுவே மிகப்பெரிய பாக்கியமாயிருக்கிறது. அதற்கு செய்ய வேண்டியது என்ன? நான் ஒரு வேலைக்காரனை போல, பணிவிடைக்காரனை போல இருக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏசப்பா சொன்னாரு, இந்த உலகத்துல ஊழியம் செய்யும்படியா நான் வந்தேன், ஊழியம் செய்யும்படியான வந்தேன், உனக்கு ஊழியம் செய்யும்படியான வந்தேன். ஒரு பெரிய இராணுவ அதிகாரி நல்ல பேட்ஜ் எல்லாம் போட்டுக்கொண்டு கம்பீரமா ஜீப்ல வந்து இறங்கினார். அவர் பின்னால படை வீரர்கள், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வீரர்கள் அவருடைய ஜீப் பின்னாலே போனாங்க. ஒரு வீட்டை நோக்கி போனார். அந்த 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 அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி. எல்லாம் நல்ல கவனிங்கம்மா, மிகப்பெரிய அதிகாரி. ஒரு குடிசை வீட்டண்டையில இருந்த ஒரு வயதான அம்மாவை பார்த்தார். அவர் என்ன செய்தார்? அவருடைய அந்த இராணுவ வண்டியிலிருந்து இறங்கினார். அவர் பின்னால் வீரர்கள் வருகிறார்கள். அவருக்கு ஒரு அவருடைய அந்த
ஸ்தானத்திற்காக சில வீரர்கள் பின்னால் வருகிறார்கள். அவர் என்ன செய்தார்? இறங்கி அந்த பாட்டியினுடைய குடிசை வீட்டில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அந்த பாட்டியினுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த போது படை வீரர்கள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் எவ்வளவு உயரமான ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, இப்படி வந்து குடிசையாண்ட வந்து உட்காந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களே, என்னையா இது உங்க ஸ்தானத்துக்கு அது அப்படி இல்லையே. அப்போ சொன்னாராம், என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பார்த்துருந்தார்னா நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. என் தெய்வம் வானத்தை விட்டு பூமிக்கு அடிமையாக இறங்கி வரலன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. அப்போ அவர் அப்படி நினச்சிருந்தா, ஐயோ இந்த விழுந்து போன மனுஷனுக்கா, இந்த விழுந்து போன மனுகுலத்துக்கா நான் வரணும், பாவம் செஞ்ச இவனுக்கா நான் வரணும், துரோகம் செஞ்ச இவனுக்கா நான் வரணும்னு என் தெய்வம் நினைச்சிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. இந்த பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு ஸ்தானத்தை பற்றி பேசுறீங்களே, என்னை தூக்கி எடுப்பதற்காக தன்னையே அடிமையா அந்த உலகத்துல கொண்டு வந்தார் இந்த தெய்வம். அதுதாங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உயர்வு வரணும்னு சொன்னா நீ முட்டி மோதிக்கின்னு இருக்காத, உன் காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டே போ, உழைச்சிக்கிட்டே போ, உன் வேலையை உண்மையா செஞ்சுக்கிட்டே போ. நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அடங்கி இரு. அல்லேலூயா. அடங்கி இருக்கிற உன்னை கர்த்தர் மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கொண்டு வந்தாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? மறைஞ்சு கிடந்தான் தாவீது, அப்பா கூட மறந்துட்டாரு. சாமுவேல் கேட்கும் போது தான் சொல்றாரு, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு. மறந்துட்டார் அப்பா கூட. அப்பா மறக்கலாம், அம்மா மறக்கலாம், எல்லாம் மறக்கலாம், ஆனா உன்னை என்னை உருவாக்கின தெய்வம் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டார். மறக்க மாட்டாரே. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. பெருமை இருக்கும் போது உன்னை கர்த்தர் தூரத்துல இருந்து பார்ப்பாரு. பெருமை உள்ள உனக்கு எதிர்த்து நிற்பாரு. பெருமை உள்ள உனக்கு எல்லாத்தையும் முடங்கிடுவாரு. ஆனா தாழ்மையா இருந்தேனா உன்னை தூக்கி கொண்டாடுவாரு. உனக்கு தூக்கி கொண்டாடுகிற தெய்வம் முன்பாக சிறு பிள்ளைய போல உன்னை தாழ்த்து, சிறு பிள்ளை போல தேவன் மேல முழுக்க முழுக்க விசுவாசம் வையி. தேவனுடைய ராஜ்யத்துல உன்னை போல பெரியவன் உலகத்துல இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல வாழும் பொழுது உன்னை உயர்த்தி உன்னை வைத்து அழகு பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்பதான் நீங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். பிரதர், சிஸ்டர், when you have servant attitude, when you have servant mentality, then only you can be a blessing to our church. நம்முடைய சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா வேலைக்காரனுடைய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன உயரத்துல கொண்டு போவார். ஆமென். நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க. இனிமேல் எனக்குள்ள பெருமை வரக்கூடாதுப்பா. பெருமையானால்தான் யம விழுந்தான். அப்படிப்பட்ட பெரிய தூதனா இருந்த லூசிபர் என்ன பண்ணா? கீழே விழுந்தான். காரணம் நான். அதனால தான் பவுல் சொன்னாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இயேசு என்னிலே வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சின் அப்படின்னா என்ன? எஸ் ஐ என். இந்த ஐ எங்க வருது? எஸ் என் நடுவில் எது வருது? அந்த ஐயில சிலுவை வரணும். சிலுவை வந்தா தான் பாவமும் கேன்சல் ஆகும், நம்ம பெருமையும் கேன்சல் ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதன்மையா இருக்கணும்னு இடத்தை தேடாத, உனக்கான பெருசை தேடி ஓடாத. காலம் கெட்டு போச்சு, என் வருகை சமீபமா இருக்கிறது. தாழ்மையா இரு, உயர்வு உன்னை தேடி வரும். உனக்கு பெரிய காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்கா செய். மன மகிழ்ச்சியாயிரு, எல்லாரோட இணக்கமாயிரு, அன்பாயிரு, தாழ்மையாயிரு. எல்லாரையும் காட்டிலான கடையவன் சொல்வதற்கு ஆயத்தமாயிரு. நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்க சொல்றதா ஆண்டவரை நான் செஞ்சேன், என்னால ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனா என்ன வந்து ஆண்டவர் கேட்டா நான் சொல்லணும், ஆண்டவரே நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான்பா நான் செஞ்சேன், இங்க நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. என் படிப்பு, என் கல்வி, என் ஞானம் ஒன்றே இல்லை ஆண்டவரே. நான் பிரயோஜனமான ஊழியக்காரன்.
அப்படி நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல என் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்ல சொல்ல உங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். பெரிதானதை எனக்கான பெருசை நான் தேடிட்டு வர்றவர்களும் ஆசீர்வாதம் இல்லை. நான் என்னைக்கு உப்பா கரையிறனோ அன்னைக்கு தானே ருசியாக மாறுவேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா.